வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அம்மா பெற்ற தாய்மார்களே படிக்கக்கூடாதாம். அம்மா பெற்ற தாய்மார்களே படிக்கக்கூடாதாம். சும்மா இருக்கும் பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டுமே. சும்மா இருக்கும் பெண்கள் எல்லாம் படிக்க வேண்டுமே. தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பெண்கள் தான் அம்மா. தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர் பெண்கள் தான் அம்மா. வடநாட்டை ஆண்டவரும் பெண்கள் தான் அம்மா. இந்த வடநாட்டை ஆட்சி செய்தவர் பெண்கள் தான் அம்மா. மாநிலத்தின் ஆளுநரும் பெண்கள் தான் அம்மா. இந்த மாநிலத்தின் ஆளுநரும் பெண்கள் தான் அம்மா. இந்தியாவின் ஜனாதிபதி பெண்கள் தான் அம்மா. இந்தியாவின் ஜனாதிபதி பெண்கள் தான் அம்மா. இந்தியாவை ஆண்டவரும் பெண்கள் தான் அம்மா. பிரதமர வாழ்ந்தவரும் பெண்கள் தான் அம்மா. அம்மா பெற்ற தாய்மார்களே கொஞ்சம் கேளுங்கள். பெண்கள் எல்லாம் நல்ல முறையில் படிக்க வேண்டுமே. வாசி யோகம் காயகல்பம் கற்க வேண்டுமே. பெண்கள் யோகம் காயகல்பம் கற்க வேண்டுமே. நேசமுள்ள பிள்ளைகளை பெற்றிடவே. நேசமுள்ள பிள்ளைகளை ஈன்றிடுவாரே. நேசமுள்ள பிள்ளைகளை ஈன்றிடுவாரே. காயகல்பம் வாசி யோகம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையிலே. இந்த இந்தியாவின் எதிர்காலமே உங்கள் கையிலே. நெற்றி பொட்டு வைப்பது சும்மா இல்லம்மா. நெற்றி பொட்டு வைப்பது சும்மா இல்லம்மா. உங்கள் நினைவாற்றலை ஒட்டுவது நெற்றி பொட்டம்மா. உங்கள் நினைவாற்றலை ஒட்டுவது நெற்றி பொட்டம்மா. இப்படி இந்த நினைவாற்றலை ஊட்டக்கூடியது இந்த இடத்துல அவங்க பொட்டு வைப்பாங்க. அங்கே ஒரு பொட்டு திருமணமான பெண்கள் இந்த இடத்துல இருக்கும். அது மறைமுகமாக இருக்கும். அது நெத்தி சக்கரம்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அந்த சக்கரத்தை இயக்கும்போது அவங்களுக்கு அபாரமான ஞாபக சக்தி, அபாரமான சிந்தனைகள், அறிவாற்றல் பெருகும் அப்படின்றது தான் சித்தர்கள் சொல்கிறாங்க. அதற்கு அவங்க கல்வியை கற்க வேணும். இப்போ சீருடையில் ஆட்சி செய்வரும் பெண்கள் தான். இப்போ மக்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தா சீருடை பணியாளராக இருக்காங்க. சீருடையிலே மக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களும் பெண்கள் தான். அதில் பெண்கள் கல்வியை கற்றுக்கொண்டால் வாசி யோகம் காயகல்பம் இப்படி 2 பயிற்சி இருக்குது. அதை கற்றுக்கொண்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் ஞானிகளாக தான் இருப்பார்கள், அறிவாளிகளாக இருப்பார்கள், விஞ்ஞானிகளாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையே சுவேட்சமாக இருக்கும், நிம்மதியோடு இருக்கும். இதுக்கு ஆணி வேறு யாருன்னு கேட்டால் பெண்கள் தான். ஒரு பெண் திருமணம் ஆகாத முன்னே காயகல்பத்தை கற்றுக்கொண்டால் அந்த திருமணம் ஆன பிறகு அந்த கணவரையும் அந்த வழி கொண்டு வந்துடுவாங்க. கணவரும் மனைவியும் சரிவாதியாக வாழ்வாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாத வாழ்வாங்க. அந்த அவங்களுடைய எண்ணங்கள் மேல் நோக்கி எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தைகள் மேல் நோக்கி எண்ணமாக இருக்கும், அறிவாளிகளான குழந்தைகளாக பிறக்கும். யாரெல்லாம் வாசி யோகம் காயகல்பம் கற்றுக் கொடுக்கிறார்களோ இவர்களுக்கு உடலில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க எல்லா விளையாண்டவன். அப்படிதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆண்களை விட பெண்கள் இதை கற்றுக்கொள்வது தான் சிறப்பு. யாரே எண்ணினும் எண்ணுகின்றாருக்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிவமின்னு சொல்லுவார். யாராக இருந்தாலும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீர் கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார். அப்புறம் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றுவரை மேல் வருகின்றார். நாம் எங்கே பிறந்துட்டோம், நான் அங்கே பிறந்துட்டோம், இங்கே படித்தா நம்ம படிப்பு வராதெல்லாம் கிடையாது. படிப்பு பொதுவு. நாம் படிச்சிட்டோன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் மேல்நிலைக்கு வரலாம். அதே போல் வாசி யோகம் கற்றுக்கொண்டாலும் காயகல்பம் கற்றுக்கொண்டாலும் யாராக இருந்தாலும் அவங்க ஆன்மீகத்தில் முன்னோடியாக இருக்கலாம். அப்படி ஆன்மீகமே இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் நிம்மதியோடு வாழலாம். வாசி யோகத்துக்கு அடுத்தது தான் ஞானம். ஞான மார்க்கத்துக்கு போகட்டாலும் இது இருந்தாலும் போகிறதும். உடம்பு நல்லா இருக்குது, மனசு தடனாக இருக்குது, அறிவு வேலை செய்யுது. காயகல்பம் வாசி யோகம். இப்போ 2ஐயும் செய்யும்போது ஞானிகளுக்கு இடராயிடுறாங்க, சமமாயிடுறாங்க.
ஞானிகள் எப்பயுமே சுயேட்சமாக இருப்பாங்க, நிம்மதியாக இருப்பாங்க. அந்த நிம்மதி கிடைக்கும். எப்படி நம்ம தொழில் செய்ய வேண்டும், எப்படி நம்ம தொழிலை முன்னேற வேண்டும்ன்ற எண்ணங்கள்லாம் கொடுக்கும். அதனால தான் பெண்கள் வந்து படிக்கணும்னு சித்தர்களும் ஞானிகளும் நிறைய இடத்துல குறிப்பிட்றாங்க. இப்போ காரைக்கால் அம்மையார், தமயந்தி, கண்ணகி, அனுசுயா, இப்படி இப்படி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் சாதனை படைத்தவங்க, சாதனையாளர்கள். ராணி மங்கம்மா போக்குவரத்து கழகம் இருந்தது இப்படி தேனி மாவட்டத்தில். அப்போ பெண்களெல்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க, நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் சொல்கிறேன். நிறைய சாதனை படிச்சிருக்காங்க, சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அதனால இந்த நாட்டில் எல்லோரும் ஞானி ஆகலாம் என்ற ஒரு உத்தரவாதம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் பெண்கள் தான் இருக்குது. அதுவும் அந்த திருமணம் ஆகாத முன்னாடியே, குழந்தைகளை ஈன்றெடுக்க முடியாத முன்னாடியே இந்த காயகல்பம் வாசியோகத்தை இவர்கள் கற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். நாட்டை ஆளலாம், வீட்டையும் ஆளலாம், எதிர்காலமும் நல்லா இருக்கும், நாடு சுயேட்சமாக இருக்கும். நாட்டில் வந்து எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஏன்னா வரக்கூடிய குழந்தைகள்லாம் அறிவாளிகளாக வந்துடுவாங்க. அறிவாளிகள் வரும்போது நாட்டில் எந்த தீய பழக்கங்கள் இருக்காது. அப்போ அந்த பிறப்பிலே கருவிலே திருவுடையான், அப்படி காயகல்பம் கற்றுக்கொண்ட பெண்களுடைய கருவிலே வளரக்கூடிய குழந்தை கருவிலே திருவுடையான், கருவிலே அறிவாளியாக பிறந்துடுறான். அந்த அம்மா வயிற்றில் வச்சிருக்கும் போது எப்படி இந்த ஞானிகளை படிக்கிறாங்களோ, வாசியோகம் பண்ணுறாங்களோ, அவங்க காயகல்பம் கற்றுக்கிட்டு இருக்காங்களோ, அது அப்படியே அவனுக்கு பதிவாயிடும். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக. அப்போ கருவிலே திருவுடையான், கருவிலே வந்து அறிவாளியாக பிறக்கிறான். அதான் பாரத கதையில் அபிமன்ன சுந்தரி வயத்தில் இருக்கும்போது அவங்க ஏதோ கதை சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கதையை குழந்தை உள்ளே இருந்து கேட்டுகிட்டே இருந்தான். அப்புறம் பிறந்த பிறகு அந்த கதையை அவன் சொன்னான். இப்படி பாரத கதை இதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துக்காட்டு. அப்போ அவன் பிறந்த வாட்டி சொன்னான். அதுபோல் இவங்க குழந்தைகளை ஈன்பதற்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடியே இந்த யோகங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இது வந்து சாமியாராக போகிறதுக்கு இல்லை, நாம் செம்மையாக நல்லவனாக வாழ்கிறதுக்கு. நாட்டில் 10 பேர் பரவாயில்லை, அவரா உயர் பதவி, உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்பதுதான் ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னோடி வந்து ஒரு பெண்ணை நினச்ச கணவனை அந்த வழி கொண்டு வந்துடலாம். அவரும் அதே நிலையில் இருப்பார். அவங்களுக்குள்ள சதிபதியான வாழ்க்கை உண்டாகும். அப்போ தினசரி வாசியோகம் செய்வர்கள் ஞானிகள் சொல்கிறாங்க, தினசரி வாசியோகம் காயகல்பம் செய்வர்கள் சுத்தமான ஞானிகள், அவங்க நிம்மதியாக இருப்பார்கள் அப்படின்றார். அதனால் இது ஒரு சும்மா ஒரு காலையில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிறைய மனைவள கலாமன்றத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. அங்கே போய் கற்றுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு படிக்கணும். அவே என்ன சொன்னாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புயனும் கற்கை நன்றே அப்படின்னா. பிச்சை எடுத்தாலும் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு சொன்னாங்க அவ்வையார். அப்போ நம்ம இதை படிப்பு தான் நமக்கு மேலே கொண்டு வரணும். படித்த பிறகு தான் காயகல்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். படித்தவங்களுக்கு தான் அந்த வாசி யோகத்தை எப்படி ஏற்றுவது, இறக்குவது, நிறுத்துவது என்று தெரியும். படிக்காதவங்களும் மேதையாக இருக்காங்க, அது வேற. அது 100ல் 10%. ஆனால் படிச்சிட்டோம்னு சொன்னால் 100%. படிக்காமலே மேதையாகவும் இருக்காங்க. அதனால் முக்கியம் வந்து கல்வி அறிவு. அறிவிலே சிறந்தது கல்வி அறிவு. அதான் அவ்வையார் சொல்லியிருக்காங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகிரும் கற்கை நன்றே அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இதோ எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நாடு சுயேட்சமாக இருக்க வேண்டும், நாட்டில் வரக்கூடிய சங்கதிகள் சுயேட்சமாக வர வேண்டும், நாளை உலகம் வந்து செம்மையாக இருக்க வேண்டும், நாளை உலகம் வந்து பெண்களுடைய கையில் தான் இருக்குது என்பதை சித்தர்கள் சொல்வதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நல்லதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க. ஹரிஓம் ஸ்ரீயும்
ஐயங்கிரியும் சௌவும் சந்திர